விஜய் தலைமையில் ஒரு ரசிகர் கூட்டம் சுற்றிக்கிட்டு அவர் நடிச்சிருக்கிற அந்த படம் வருமா வராதா? அவர் அடித்தவன் திமுகங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அவர் என்னைக்கு மக்களை சந்திச்சு கூட்டம் போட்டார்? அது ஒரு அரசியல் கட்சியே இல்லைங்க. நம்ம ரூட்ல 200 பஸ் வந்தாலும் நாங்கள் மாட்டிக்க முடியும். ஆணுக்கும் ஃப்ரீ பெண்ணுக்கும் ஃப்ரீன்னா வருமானத்துக்கு என்ன பண்ணும்? அமித்ஷா சொல்றதுக்கு ஆமா போட்டு தான் ஆகும். எம்பிக்கள் தாக்க முற்படுகிறார்கள் சொன்னா கூட அர்த்தம் இருக்கு. பெண் எம்பிக்கள் அது என்ன? இப்போ பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் வச்சுட்டு என்ன பண்றாரு? இதை சொன்ன நாளைக்கு எந்த பொம்பளை உனக்கு ஓட்டு போடுவோம்? பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர், அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். சேலத்தில் வரக்கூடிய 13ஆம் தேதி தாவேக தலை விஜய் அவர்கள் வழக்கமாக மக்கள் சந்திப்புன்னு சொல்லி கூட்டம் நடத்துவார். இந்த வாட்டி நிர்வாகிகளை மட்டும் சந்திக்கக்கூடிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி 13ஆம் தேதி நடக்க இருக்கு சார். அப்படி பார்க்குறீங்க? அவர் என்னைக்கு மக்களை சந்திச்சு கூட்டம் போட்டார்? இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டம் தான் நடந்துகிட்டு இருக்குது. இல்லை, ஈரோட்டில், அப்புறம் கரூரில், அப்புறம் திருவாரூரில் என்னத்தை பண்ணார்? சும்மா ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஒரு அமைப்பு ரீதியான ஏதாவது நடந்திருக்குதா? எந்த ஊரில் அவருக்கு கட்சி ஆஃபீஸ் இருக்குது? எந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளுடைய தலைவர்கள் யாரு? செயலாளர்கள் யாரு? அந்த அலுவலகம் எங்க இருக்கு? எதாவது தெரியுமா? பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரு? செயற்குழு உறுப்பினர்கள் யாரு? அவங்களை யார் தேர்ந்தெடுத்தா? கட்சி எலெக்ஷன் நடத்தியிருக்காரா? அது ஒரு அரசியல் கட்சியே இல்லைங்க. விஜய் தலைமையில ஒரு ரசிகர் கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒரு தேர்தலில் நிக்கல. அவங்களுடைய சக்தி என்னன்னு நமக்கு இப்போ தெரியவே இல்லை. என்ன சொன்ன? நான் போய் சொல்றேன், வந்தன்னா தெரியுமா? நீ எப்போ வரப்போற? வரப்பே தெரியலையே. சின்ன சம்பவம் நடந்தது, காணாம போயிட்டு 2 மாசம் ஆளை காணும். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் 24 மாசம். அதில் 6 மாசத்துக்கு மேலே நீங்க இல்லை. எங்க போனேன்னே தெரியல. ஒரு சின்ன ப்ராப்ளம் பிரச்சனை வந்தா கூட தலைமுறைவா ஓடி போயிடுறேன். இன்னைக்கு அவரை பற்றி, அவர் கட்சியை பற்றி செய்தி வரதை விட அவர் ஏதோ ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு அது என்னாச்சுன்னு அதை பற்றி தான் பேச்சு வரும். ஆக அவர் இன்னும் ஒரு சினிமா நடிகராக தான் இருக்கார். அவர் நடிச்சிருக்கிற அந்த படம் வருமா வராதா? விஜய் வெற்றி பெறுவாரா வரமாட்டாராங்க, அதை யாரும் பேசலை. அந்த படம் வருமா வராதா? அதுதான். ஆக அவர் இன்னும் சினிமா நடிகராக தான் அவரை பார்க்குறாங்க. யாரும் அரசியல்வாதியாக பார்க்கல. அவரே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் தான் இப்படி இருக்க மாட்டார். இப்போ நேற்றைய தினம் பாரிஸில் இப்போ தாவேக நபர்கள்லாம் ஒரு கலாய்வுக்காக போயிருக்காங்க. அந்த தாவேக நபர்கள் மீது திமுகவுடைய ஆட்கள் அடித்தாங்க. ஏன்னா இதெல்லாம் என்ன காரணம்? மக்கள் மத்தியில் தாவேகாவுக்கு செல்வாக்கு பெருகுது, திமுக தோல்வி பயம் ஏற்பட்டுருச்சு, அதனால இந்த அராஜக நடவடிக்கைகள்லாம் திமுக ஈடுபடுதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் அவர்கள் விட்டுருக்காரு. யாரு? தாவேக தலை விஜய் அவர்கள். சரி, மக்கள் மீது செல்வாக்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாரு. என்ன 2 பேரும் அடிச்சாங்க முந்தா நாள் தாவேக ஆளுங்க. நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் கேட்டா, நான் தாவேக்கான நான் வளர்றேன்றதுக்காக அடித்தாங்க. செய்தி இப்போ போட்டுங்க. காந்தராஜ் வளர்கிறார், விஜய் அதிர்ச்சி, தாக்க முயற்சிக்கு போடுங்க. அடித்தவன் திமுகங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இப்படியெல்லாம் செய்தி போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ கூட பாருங்கள், அந்த படத்துக்கு அவர் எடுக்கிற அந்த படத்துக்கு எவ்வளோ நியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா. அந்த படம் ஓடணும், அதுக்காக இலவசமாக செய்தி. அந்த படத்துக்கு தடை விதிக்க போகிறாங்களோ, அந்த படத்தில் இது இருக்குதோ, அந்த படத்தில் அதை இருக்குதோ, இது என்னென்னவோ கதைகள் ஓடுறதுக்கான டெக்னிக்கு. இல்லை, மத்திய அரசு தான் அந்த படத்துக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்படிதான், அது மாதிரி தான் இப்படியெல்லாம் எழுதணும். இப்படிலாம் எழுதி அப்போ தான் பார்க்கறதுக்கு ஜனங்க அப்படி என்ன அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு வருவாங்க. அந்த இதை பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி அரசியல் வரதுக்கு முன்னாடி இந்த கதை திருடப்பட்டது நிஜ கதாசிரியர் வழக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய படங்கள் வர்றதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி கேஸ் வரும். அதை வச்சு ஒரு விளம்பரம் பண்ணுவார். இப்போ இது வந்திருக்காரு.
பார்க்கணும். திமுக கூட்டணியில தேமுதிக சேர்க்கக்கூடிய வேலையை வந்து தொடங்கியிருக்காங்க சார். இப்போ தேமுதிகவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து செல்வாக்கு வந்து பகுதியில் இருக்கு, சில பகுதியில் இருக்குன்னு வச்சுக்கும்போது, இப்போ திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக வந்தா எந்த அளவு அது பாதிப்பு இருக்கும், எந்த அளவு வந்து அவங்களால அந்த கூட்டணி வந்து பலப்படுத்த முடியும்? தேமுதிகவெல்லாம் சேர்க்கறத பற்றி யோசிச்சு தான் சேர்க்கணும். நான் என்ன அந்த கட்சியில் ஒரு உறுப்பினராக இருந்தால் நான் சொல்லுவேன். அவங்களுடைய செல்வாக்கு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. விஜயகாந்த் போனதுக்கப்புறம் அந்த கட்சி இருக்குதான்னு கூட தெரியல. ஏன்னா நான் அந்த கட்சி தலைமை அலுவலகத்து வழியாக தான் தினம் வர்றேன். ஒரு காக்கா கூட பெருக்கிற ஆயா கூட அங்கே நிற்கிறத பார்க்கல. ஒரு கட்சி ஆஃபீஸ் முன்னாடி தொண்டர்கள் வருவாங்க போவாங்க நடந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏற்று அப்படி வந்து ஒரு 2 டீ கடை இருக்கும், ஒரு ஹோட்டலு, இது மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அங்கே போய் பாருங்கள், கோயம்பேட்டில் பொட்டல் வெளியாக இருக்கும், ஒரு பயம் இருக்கிறது. அதே கொஞ்சம் தூரம் தாண்டி அசோக் நகர்கிட்ட வந்தோம்னா திருமாவளவன் ஆஃபீஸ் இருக்குது, உள்ள ஜனங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க, 20 பேர் 30 பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா கட்சி ஆஃபீஸ்லையும் அவனா நின்றுக்கிட்டு இருப்பான், வேலை தெரியும். இதில் வேடிக்கை பார்க்கறது கூட ஒன்று வருதில்ல. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நீங்கள் சீட்டு கொடுத்து ஏன் மீன் பண்ணுறீங்க? இல்லை, இப்போ தேமுதிக என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ திமுக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இப்போ வந்து அதிமுக கூடயும் 2 தரப்புலையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அது அவங்க வழக்கமே தான். விஜயகாந்த் உயிரோடு இருந்தபோது விஜயகாந்த் போய் கலைஞர்கிட்ட பேசினார். கலைஞர்கிட்ட பேசி ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. பணம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லி கலைஞரும் சொல்லிட்டாரு. கடைசியில் பார்த்தாக்கா இந்த அம்மா பிரேமலதா போய் ஜெயலலிதா கிட்ட பேசி ஜெயலலிதா கூட தான் கூட்டணி வச்சாங்க. அவங்க வழக்கமே தானே. நான் தான் சொல்கிறேன்னு, ஒன்றாக இருந்த பாமக அப்புறம் தேமுதிக இவங்க 2 பேரும் எந்த கூட்டணியில் சேருவாங்கங்கிறது அவங்களுக்கே கடைசி ஒன்றும் தெரியாது. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பிடிச்ச விக்கிரவாண்டி தேர்தலில் ராத்திரி 9 மணி வரலும் பழனிசாமி கிட்ட கூட்டணி பேசுகிறாங்க. காலையில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாஜகவோட சேர்ந்து தேர்தலில் நிற்கிறோங்கிறாங்க. நடுராத்திரி இந்த 9 மணி 10 மணிலேருந்து 3 மணி விடிய என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியல. அதே தான் பிரேமலதா அன்ரிலையபிள். அவங்க பேச்சை நம்பிட்டு நம்ம போக முடியாது. அவர் ஒரு பெரிய மக்கள் நல கூட்டணி ஒன்று வச்சு பார்த்தாரு, போனியாவில் ஒரு சீட்டு செய்யல. அதில் தானே அவர் மனசு உடைஞ்சு இறந்து போனார். அதில் வந்து டிப்ரெஷன். நீங்கள் கொடுக்காத விளம்பரமா? விஜய்க்கு இன்னைக்கு கொடுக்கறத விட 10 பங்கு விளம்பரம் கொடுத்தீங்க. அடிந்தது திராவிட இயக்கங்கள், ஒழிந்தது திராவிட இயக்கங்கள் எல்லாம் கொடுத்தீங்க. கடைசியில் ஒழிஞ்சது நீங்களும் மக்கள் நல கூட்டணி. இப்போ ஏடிஎம்கேல வந்து பல பிரிவுகளாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து தினகரன் மீண்டும் வந்து இணையறாரு, பல ஆட்கள் போன ஆட்களாக மீண்டும் இணையறாங்க. இன்னைக்கு அன்புமணி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த குரூப் வந்து மீண்டும் அதிமுக கூட இணைஞ்சிருக்காங்க. இப்போ இது வந்து மீண்டும் வந்து ஒரு பலமான கூட்டணியாக உருவாகுது. இது என்ன, நீங்கள் என்னுடைய பழைய பதிவுகள்லாம் பார்க்கவே இல்லையா? தேர்தலுக்கு முன்னாடி அத்தனை பேர் சேர்ந்தாங்க ஆகணும். அமித்ஷா தான் அவங்கள பிரித்து வச்சாரு. அமித்ஷா தான் இப்போ சேர்த்து வைப்பார். அமித்ஷா தலைமையில் ஒருங்கிணைந்தோன்னு வாங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்க, தினகரன் வந்து ஏதோ முந்தின நாள் சொல்கிறாரு, பழனிசாமி தலைமையில் இருப்பதை விட நான் தற்கொலை தூக்கு போட்டுக்கொண்டு சாவேன்னாரு. மறுநாள் காலையில் சொல்கிறார் பழனிசாமியோட ஆட்சி நடக்க வேண்டுங்கிறாரு. ஏன்னா அவர் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டு அடுத்த நாள் அமலாக்கத்துறை வழக்கு வருகிறது அப்படின்னு செய்தி வந்தது. உடனே கதை மாறி போச்சு. அவ்வளோதான். அவங்கெல்லாம் ஒன்றும் பேச முடியாது. தானே அமித்ஷா சொல்கிறதுக்கு ஆமாம் போட்டு தான் ஆகும். மாபெரும் இணைப்புங்கிறது ஒன்று நடக்கும், இன்னும் கொஞ்ச நாள் நடக்கும். அதே மாதிரி மாபெரும் இணைப்பு 2 இணைப்பு எதிர்பார்க்குறோம். ஒன்று வந்து அதிமுகவில் இருந்த பழைய அதிமுகவில் இருந்த அந்த தலைவர்களாக ஒன்றா சேர்ந்து ஒன்று, இன்னொன்று வந்து பாமகவில் இருக்கிற அப்பா அம்மாவும் ஒன்றா சேர்ந்து. இது 2 இணைப்புகள் விழா நடக்கும். இது 2ம் இணைஞ்சி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா அது வந்து தன்னுடைய இடத்தை வந்து தக்க வச்சுக்க முடியுமா எதிர்கட்சியா? பார்க்கணும், மக்கள் எந்த அளவுக்கு போகிறாங்கங்கிறத பார்க்கணும். நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஒன்றா இருந்த பாமக தாங்க விக்கிரவாண்டியில் நின்றுச்சு. தோற்று போனது அவங்க தான். தேமுதிக வந்து மக்கள் நல கூட்டணியில் வந்து எல்லா கட்சியும் சேர்த்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்க எலெக்ஷனே நிற்கல. அவங்க அதுக்கப்புறம் காணாமட்டாங்க. பழனிசாமி அப்படி தான். கடைசி 3 தேர்தலில் அவர் வந்து புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதே தவிர தான் வைகோ பண்ணார். வைகோ ஒரு தடவை தேர்தலை புறக்கணிச்சார், அவருடைய கட்சி காணாமல் போச்சு. இன்னைக்கு அவரால் எந்திரிக்க முடியல. அரசியல் கட்சியில் வந்து அந்த வகையில் நான் வந்து சீமானை பாராட்டுவேன். திருப்பி ஜனங்க சொல்லி அடிக்கிறாங்க, டெபாசிட் கொடுக்க விட பண்ணுறாங்க. தேர்தலில் நின்றுக்கிட்டே இருக்கார். அப்போ தான் கட்சி இருக்கும். தேர்தல் அரசியலில் ஈடுபடுற கட்சிகள் வந்து தேர்தல் நிற்கலன்னா அப்போ தொண்டை என்னத்துக்கு உங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்க போகிறான்? அவனுக்கு என்றைக்கோ ஒரு நாள் நம்மளால் ஆட்சிக்கு வருவார், நம்ம பொழப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம எதாவது சம்பாதிக்கலாங்கிற நம்பிக்கையில் தான் வந்துக்கிட்டு இருக்கான்.
தேர்தலே நிற்கலைன்னா அப்புறம் உங்களுக்கு அவங்க பின்னாடி வர்றதில் என்ன அர்த்தம் இருக்குது? தலைவர் வந்து எம்எல்ஏ ஆனாக்கா நமக்கு வந்து ஒரு வாரிய தலைவர் ஏதாவது வாங்கி கொடுப்பாரு. இந்த நம்பிக்கைகள் தானே வர்றான் பின்னாடி. அதுவே இல்லைன்னா எப்படி கட்சி வளரும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலுக்கான வாக்குறுதியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ பெண்களுக்கு வந்து மாதம் 2000 ரூபாய், பெண்களை போல ஆண்களுக்கு வந்து இலவச பேருந்து, இப்போ ஆண்டுக்கு 3 சிலிண்டர் சொல்லி தொடர்ச்சியா முதல் கட்டம் 2ஆம் கட்டம் சொல்லி இந்த வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தோல்வி பயத்துல வந்து தினம் தினம் வந்து இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு. பழனிசாமி யாரையா கேட்டு செய்கிறது நல்லது. பெண்களுக்கு இலவச பஸ்ஸு, ஆண்களுக்கு இலவச பஸ்ஸுன்னு பஸ்ஸை எப்படி ஓட்டுவீங்க? வரும் ஆம்பளைக்கிட்ட வர்ற வருமானத்தை வச்சு பெண்களுக்கு நம்ம கொடுக்கலாங்கிறது தான் நம்ம இது பண்ணுறோம். டிக்கெட்டுக்கு ஆணுக்கும் கிடையாது ஃப்ரீ, பெண்ணுக்கும் ஃப்ரீன்னாக்கா பஸ்ஸில் ஃப்ரீயாக பஸ் விட்றேன்னு சொல்லுங்க. நடத்த முடியுமா உங்களால்? டீசல் போடுறதுக்கு எங்கேருந்து காசு இருக்கும்? அந்த கண்டக்டர் டிரைவருக்கு எப்படி, தொழிலாளர்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? மெயின்டெனன்ஸ் எப்படி பார்ப்பீங்க? ரொம்ப சாமர்த்தியமாக அந்த போன எலெக்ஷனில் 10.5% பாமக கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படி பெரிய ராஜதந்திர மூவ் ஒன்று பண்ணதாக சொல்லி மாட்டார். அந்த உளறலுக்கு அடுத்த உளறல் இது. அப்போ யாரை வச்சு நீங்கள் வருமானத்தை பார்க்க போகிறீங்க? எப்படி வருமானம் எப்படி வரும்? அதுக்கு வழி சொல்லுங்க. எப்படி பஸ் கம்பெனி நடத்துவீங்க? நான்லாம் பஸ் ஓனராக இருந்தேன். நம்ம ரூட்டில் 200 பஸ் வந்தாலும் நாங்கள் மாட்டிட்டு முடிப்போம். நாங்களாம் ப்ரைவேட் பஸ் ஆப்ரேட்டர்ஸ். எங்களை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் பஸ்ஸு 10:05க்கு புறப்படுதுன்னா 10:10க்கு கவர்மெண்ட் பஸ் ஓடும். எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு நின்று எங்கள் பஸ்ஸை விட்டாங்க. அப்படி தான் நாங்கள் பல பஸ் ஓனர்ஸ் காலியானது. அப்படி தான் காலியானோம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பஸ், 10 நிமிஷத்துக்கு பின்னாடி ஒரு பஸ், நடுவில் எங்கள் பஸ். ஏன் வருவான்? அப்படி இருக்குவாப்பா. இன்னொரு பஸ்ஸு விட்டாலே, டிக்கெட்டு கொடுத்து இது பண்ணாலே நடத்த முடியாமல் காலி ஆனான் போது, ஆணுக்கும் ஃப்ரீ பெண்ணுக்கும் ஃப்ரீன்னா வருமானத்துக்கு என்ன பண்ணுவ நீ? அதுக்கு வழி சொன்னீங்க. இப்போ கோலினாஸ் புன்னைக்கு நல்லா புன்னைக்கு பண்ண நல்லா சிரிச்சுக்கிட்டே இலவசமாக அதான் அடிச்சிட்டாராம். பொம்பளைங்களுக்கு தானே கொடுக்குறேன்னா ஆம்பளைக்கும் கொடுக்குறேன் பார்த்தேன்னு அடிச்சிட்டாராம். அப்படியே ராஜதந்திரம் போகுது. அது அந்த கேள்வி கேட்டப்போ ஆளை காணும். நீங்களே சொல்லுங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். எப்படி வரும்? இப்போ நீங்கள் நடத்துகிறீங்க சேனல், விளம்பரங்கள்லாம் வர்றதுனால அந்த இது கொடுக்குற இவ்வளோ வியூவர்ஷிப் இருக்கிறதுனால தான் உங்களால் முடியுது. வியூவர்ஷிப் இல்லாமல் நான் நடத்துவேன் சொன்னீங்கன்னா எப்படி முடியும்? பேசஞ்சரே இல்லாமல் நான் பஸ் ஓட்டுவேன்னா எப்படி முடியும்? இதெல்லாம் அவருடைய அறிக்கை பார்த்தாக்கா என்னமோ அவரும் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு நம்பிக்கை அவர் பின்னாடி இருக்கிறது? பழனிசாமிக்கு இருக்கிற ஒரே இது, அமித்ஷா கிட்ட நெருக்கமாக இருக்கிறதுனால அமலாக்கத்துறையினுடைய கெடுபிடிகள் வந்து வராதுங்கிற நம்பிக்கையினால தான் கொஞ்சம் பேர் இருக்கான். அது இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவர் விட்டு எல்லாரும் போயிடுவார். அவருக்கு இருக்கிற ஒரே பிடி அமித்ஷா கிட்ட ஒரு நண்பராக இருக்கிறது தான் காரணம். ஸோ இறுதியாக என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. நாடாளுமன்றம் தொடங்கப்பட்ட நாட்கள் இருந்தே எதிர்க்கட்சிகளை வந்து பேச வர்றதில்லை. 8 எம்பிக்கள் சஸ்பெண்டு. அப்போ அவை வந்து முடக்கப்பட்ட சூழலே இருக்கு இல்லையா? ஏறத்தாழ மோடி வர்றதே இல்லைல்ல. கேள்விக்கு பதில் சொல்றது விட்டார். அப்புறம் என்ன பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர்? இல்லை, அவரை வந்து பெண் எம்பிக்கெல்லாம் தாக்க முற்பட்டாங்க சார். ஓம் பிர்லா பேசுறாரு சார். இதை விட அசிங்கம் உண்டா? இதை விட கேவலம் ஏதாவது உண்டா? பெண் எம்பிக்கள் தாக்குறாங்க, பெண்கள் தாக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ கேவலமான ஆளா நீ? ஏதாவது ஒரு சாக்கு சொல்றதுல கூட ஒரு கண்ணியம் வேணாம், ஒரு நாணயம் வேணாம். அது எம்பிக்கள் தாக்க முற்படுகிறார்கள் சொன்னா கூட அர்த்தம் இருக்கு. பெண் எம்பிக்கள் அது என்ன? எதுக்காக இவங்களை தாக்கணும்? எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். இதை சொன்ன நாளைக்கு எந்த பொம்பளை உனக்கு ஓட்டு போடுவான்? சரி, உனக்கு இருக்கிற நம்பிக்கை ஞானேஷ்குமார் எலெக்ஷன் கமிஷனர் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் இருக்கிற. இல்லாட்டி போனால் தேர்தல் மக்கள் வந்து ஓட்டு போடணுங்கிறதா தான் இந்த மாதிரி இதெல்லாம் வராது. பட்ஜெட்டு கூட்டத்துக்கு பதில் கொடுக்காம ஓடி போயிட்டார். மீட்டிங்கில் கலந்துக்கிறது இல்லை, பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லை. அப்போ பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு அவர்? என்னதான் பண்ணிகிட்டு இருக்காரு? விதவிதமாக ட்ரெஸ் போட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத தவிர என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? வாட் இஸ் இஸ் ரோல்? அது சொல்லுங்கள். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்த முக்கிய நன்றி சார்.